ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வீடியோஸ்லாம் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன அன்புகள் மூலமாக தான் எனக்கு வீடியோஸ் போடணுங்கிற மோட்டிவேஷனே அதிகமாகுது. அப்படி எனக்கு மோட்டிவாக இருந்த ஒரு கமெண்ட் தான் அனிதாங்கிறவங்க பண்ணது. அவங்க என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அப்புறம் இப்படி சுமாரான வாய்ஸில் நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே 2018 ஒரு காலேஜில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவளும் இந்த ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவன் எப்படா ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு அங்கே வரா. இவ தாங்க நம்ம கதையோட ஹீரோயின். அப்புறம் அந்த ப்ரப்போஸ் பண்ண போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்போ அவ கேட்குறா, என்ன எனக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆனால் ரொம்ப நர்வஸாக இருக்கு, நீ எனக்காக ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு வாங்கிட்டு வரியான்னு கேட்க, அடப்பாவி ப்ரப்போஸ் பண்ண போகிற பொண்ணுகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கான் பாருன்னு அங்கே உள்ளவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் முடக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு, இங்கே பாரு நான் சொல்லி டப்புன்னு அப்படியே ஹீரோயின் மேலே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணா 2025 தான் காமிக்கிறாங்க. அப்படியே அவன் என்னாச்சு நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகணுமேனு யோசிக்க, அப்போ அவனோட செல்ஃபோன் அடிக்குது. அதை எடுத்து அவன் பார்க்கும்போது அதில் 2025 போட்டிருக்கு. அதை பார்த்து அவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கானா இல்லை பழச மறந்து 18 வயசுக்கு போயிட்டானா தெரியல. அப்போ இந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் கதவை திறந்துக்கிட்டு வராங்க. ஆனால் முன்ன இருந்த சந்தோஷம் அவங்க முகத்தில் இல்லை, ரொம்ப சோகமாக வராங்க. அதை பார்க்குற ஹீரோக்கு புரியுது, நம்ம காதலிச்ச பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினோட கையை பார்க்குறாரு, அதில் ஏதோ அடிபட்டிருக்கு. உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது, அது இப்போ முக்கியம் கிடையாது, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுன்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற நீ, எதுக்காக நான் சைன் போடுங்க? ஆமாம் நீ தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்த, இந்தா இப்போ சைன் போட்டு கொடுங்க. என்ன சொல்லும் பேசுகிற, நான் டிவோர்ஸ் கேட்டேனா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தொட வர, இங்கே பாரு தொடுறவெல்லாம் வச்சுக்காத. இப்போ என்ன நீ சைன் பண்ண மாட்ட அதானே, சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, இங்கே பாரு இத்தனை நாளாக என்னை அப்யூஸ் பண்ண அடிச்ச நான் தாங்கிக்கிட்டேன், உன்னால் ரெண்டும் ரொம்ப கஷ்டப்படுறா, எல்லாமே உன்னோட மிஸ்டர்ஸ்க்காக தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே அந்த பிரச்சனையே உனக்கு கிடையாது, நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், எங்களை விட்டுடு, இன்னொரு முறை எங்களை நீ கஷ்டப்படுத்துன்னு நினச்சினா அதை தாங்கிக்கிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக வெளியில் போகிறாங்க. இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, நான் அப்யூஸ் பண்ணனா அடிச்சனா யாரு ரேன்னு சொல்லி அவன் முழிச்சிட்டு இருக்க. அப்படியே வெளியில பார்க்குறான், பரவாயில்லப்பா நல்லா பெரிய வீடாக தான் இருக்கு, நல்லா தான் சம்பாதிக்கிற போலன்னு யோசிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்கும்போது அங்கே ஹீரோயினும் ஒரு குட்டி பொண்ணு போறா. அந்த குட்டி பொண்ணு ஹீரோயினோட பொண்ணு, அதாவது இவங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு போல. இந்த குட்டி பொண்ணு தான் ரென். அப்போ ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு வேகமாக வெளியில போயிடுறாங்க. இப்போதான் ஹீரோக்கு சீரியஸ்னஸே புரியுது. உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறான், பிளாக்னு சொல்லி வருது. அதை பார்த்து அவனும் என்னடா இங்கே நடக்குது, என்னோட உயிர் தோலை என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கானான்னு சொல்லி யோசிக்க, அப்போ அங்கே மேடு சார் மேடம் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிட வரீங்களான்னு கேட்கும்போது, இந்த வரேன்னு சொல்லிட்டு அவனை போய் சாப்பிட போறான். அப்போ மேடு சொல்றாங்க, சார் இந்த கடந்த 2 வருஷத்துல நீங்க இப்பதான் மேடமோட சாப்பாடையே சாப்பிட்றீங்கன்னு சொல்லும்போது, என்ன என்னோட ஒய்ஃபு கையால் செஞ்ச சாப்பாட்டையே நான் 2 வருஷம் கழிச்சு தான் சாப்பிட்றேனா, அப்போ நான் அவளை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொல்லி சேன்னு சொல்லி டேபிளில் கையை தட்ட, சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் எதை தெரியாம சொல்லிட்டேன், அதுக்காக என்ன அடிச்சிடாதீங்கன்னு சொல்லி மேடு பயந்து போயிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, அப்போ நம்ம ரொம்ப கொடூரமானவனா இருந்திருக்கோம், என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பயன்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி நான் பண்ணல, உங்களோட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மேலும் ஃபோனை தராங்க. அப்போ ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றாரு. டே மச்சான் அப்படிங்கும்போது, டே நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ண, ஒழுங்கா ஃபோனை வைடான்னு சொல்லி வைக்க. அப்போ ஹீரோ திருப்பி ஃபோன் பண்ணி, டே நான் சொல்றதை கேள்றாங்கும் போது, நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாதுங்க, ஒரு முறை மட்டும் என்ன பார்க்கவா, அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்ல, இவனோட தொல்லை வேற தாங்கல, சரி தொல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. ஏன்னா அவரே ஒரு 18 வயசு பையன் தானே, அதனால தான் அவருக்கு சைக்கிள் எடுக்கணும்னு தோணிருக்கு. அதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம், இவன் என்ன சைக்கிளில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்க, அப்போ அவனும் அவரை பார்த்துட்டு, டே மச்சான் என்னடா பெரிய கார்லாம் வச்சிருக்க, அப்போ பெரிய பணக்காரனா இருப்ப, அதான் என்ன கட் பண்ணி விட்டுட்டியான்னு சொல்ல, அடங்கொய்யாலே அப்படி வந்தனா கொமட்லேயே குத்தி போடுவேன், நீ உன் மிஸ்டர்ஸோட சேர்ந்துக்கிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு இப்போ நான் உன்னை கட் பண்ணேன்னு சொல்றியாடாங்கும்போது, என்னடா சொல்ற, நானும் அப்படி பண்ணேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா, ப்ளீஸ் என்னை நம்புடான்னு சொல்லும்போது, என்ன உன்னை நம்பணுமா, சரி வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
இந்த மச்சான் காஃபி குடின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ நீ என்ன சொல்ல வர, நீ 18 வயசுல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க, அதை நான் நம்பணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன இழிச்ச வயனை எழுதி விட்டிருக்கா அடப்போடான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக, டே மச்சான் என்ன நம்ப மாட்டியா, நான் அவனோட உயிர் தோணாண்டான்னு சொல்ல அவனா இது ஒன்று சொல்லிடுவான். சரி சொல்லி தொலை, என்னதான் நடந்துச்சுங்கும் போது, மச்சான் நான் நிஜமாவே டைம் டிராவல் பண்ணி தாண்டா வந்திருக்கேன், இங்க என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு புரியல, நீ தாண்டா என்னன்னு சொல்லணுங்கும் போது, நீயும் ஜோயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா உன் சந்தோஷம் எப்போ போச்சு தெரியுமா, சாராங்கிற பொண்ணு உன் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அவ இன்வெஸ்டரும் உன் லைஃபுக்குள்ள வந்தா, அவ உன்னை மயக்கிட்டா. அதுக்கப்புறம் நீ எப்படி நடக்க ஆரம்பிச்சு தெரியுமா, நீ வந்து அவளையும் அவ குழந்தையும் வெறுக்க ஆரம்பிச்ச, அவளை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்ச, ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி எனக்கு டிவோர்ஸ் கூட கேட்டுக்கிட்டே இருந்த. ஆனா அவ தான் ஒத்துக்கல. இப்போ என்னன்னா நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறங்கும் போது, என்னடா மச்சான் சொல்ற, அந்த பொண்ணு என்ன என் ஒய்ஃபை விட அழகாவா இருப்பாங்கும் போது, இப்ப உன் ஒய்ஃபோட கால் தூசி கூட பெறமாட்டா. ஆனா உனக்கு தான் கண்ணு தெரியாம போச்சு, அவ பின்னாடி போய் சுத்திட்டு இருந்த. அவ உன்னை எப்படி யூஸ் பண்ண தெரியுமா, ஒரு மேன் டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னோட உண்மையெல்லாம் காதலிக்கல, சும்மா பணத்துக்காக உன்னை வச்சிருக்கா. அதை நான் சொல்ல போய் தான் என்னையும் நீ கட் பண்ணிட்டேன்னு சொல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாரா பொண்ணு வரா. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவங்க கேட்காம உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்குள்ள வரதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், என்ன உன்கிட்ட கேட்கணும் வாங்கும் போது, ஏன் இப்ப எதுக்காக இப்படி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கங்க, வாய் ரொம்ப ஓவரா நீளுது, ஏன் உன் புருஷன் மேல உள்ள பயம் போயிடுச்சா, என்ன மட்டும் இப்படி பேசுனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதை கேட்கும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவ்வளவு மோசமா நடந்திருப்பான் போல. இங்க பாரு, நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா, அந்த டர்க் லேண்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துரு, அந்த லேண்ட் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோனுக்கு ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கங்க, அப்ப அசிஸ்டன்ட் வேற, மேடம் அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க போது, இங்க பாரு இப்பவே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணு, இந்த லேண்ட் இப்பவே என்னோட கைக்கு வரணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் சரி ஓகே போய் ரெடி பண்ணு சொல்லும்போது அசிஸ்டன்ட்டும் போறாங்க. என் ஃப்ரெண்டுக்காரர் சொல்றாரு, உன்னோட ஒய்ஃபை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு தெரியுமா, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா, அவளை செக்அப் கூட நீ அழைச்சிட்டு போல, ஏன்னா சாராவை மீட் பண்றதுக்காக. சரியா செக்அப்க்கு போகாதனால அவளோட குழந்தையோட நிலைமை தெரியாம கடைசியில அவளுக்கு அபார்ஷன் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சுங்க. என்ன சொல்ற நீ, என் குழந்தை வீட்டுல 2 நல்லா தானே இருக்கான்னு சொல்லும்போது, அட பைத்தியக்காரனே, நான் சொல்றது உன்னோட 2வது குழந்தைய, அவளுக்கு அபார்ஷன் பண்ணும்போது உன்னை சப்போர்ட்காக நர்ஸ் உள்ள கூப்பிட்டாங்க. அப்ப நீ என்ன சொன்ன தெரியுமா, அவளுக்காகலாம் என்னால நிக்க முடியாது, சீக்கிரம் அதை பண்ணி முடிங்க, எனக்கு வேற லேட் ஆகுதுன்னு சொன்னடா. இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருந்தடா, உன் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாங்கும் போது, ஆனா அப்பெல்லாம் பண்ண என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, எதுக்காக நான் இப்படி நடந்துக்கிட்டேன், நான் அப்பாவியா இருந்துக்கிட்டேன்னு சொல்லி அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. விடுடா, நீ தப்பு பண்ணதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா இனிமே அதை திருத்திக்க பாருன்னு சொல்லும் போது, ஆமாண்டா இனிமே என்னோட ஒய்ஃபுக்கு நான் எந்த ப்ராப்ளமும் வரவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா உனக்கு ஒரு கால் வருது, கோரி நீ 10 நிமிஷத்துல ஆஃபீஸ்க்கு வர, இல்லைன்னா இனிமே நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுறா. அதை பார்த்த ஹீரோவும், இவளால தான் வந்து என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு, இனிமே என்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறேன், என்னோட ஒய்ஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நடமச்ச கரெக்டான முடிவு எடுத்திருக்க, சரி வா போகலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க வந்து போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து சாராக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஹீரோவோட கீப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதும் தெரியும். அதனாலதான் எல்லாருமே சாராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ப்ராஜெக்ட்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன், இப்படி வந்து நீங்க உடனே கொடுக்க சொல்லாமாங்கும் போது, அதெல்லாம் தேவையில்லம்மா, நீ திறமையான பொண்ணு தான், நல்லா வேலை பார்ப்பதான், அதெல்லாம் நாங்க ஒன்றும் சொல்ல, ஆனா ஒரு யாருக்கு சப்போர்ட் பண்ணாரோ அவங்களுக்கு தான் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம், ஸோ நீங்க சாரா கிட்டே அதை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது, அதை கேட்ட சாராவும், என்ன சொல்றது காதல விழுகுதா, ஒழுங்கா அந்த லேண்டை கொடுத்துருங்கும் போது, அப்படிலாம் உடனே உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஓ இவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு, நீ எந்த திமிரில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஓ இந்த கம்பெனியோட சிஓங்கிற திமிர்லையா, சரி இனிமே நீ சிஓ கிடையாது, நான் தான் சிஓ, அந்த பதவியை எனக்கு கிட்ட கொடுத்துருன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன இப்ப கோரி வந்தாலும் நான் சொல்றத கேட்பாரு, அது உனக்கு தெரியுமில்லங்கும் போது ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் போட்டிருந்த பைஜாமாவோடய ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஆஃபீஸ்ல உள்ளவங்களா, என்ன இன்னைக்கு சார் வித்தியாசமா வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. நேரா ஹீரோ வந்து மீட்டிங் ரூமுக்குள்ள வராரு. இதை பார்க்குற சாராவும், இப்போ கோரி வந்து உன்னை வறுத்தெடுக்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி டப்புன்னு கீழே போய் விழுந்துடுறா. அதை பார்க்குற ஹீரோயினும், போச்சுடா டிராமாவை கிரியேட் பண்ணிட்டா, இனிமே நம்ம கதி அதோ கதி தான் நினச்சிட்டு இருக்கேன். கோரி இங்க பாத்தீங்களா உங்க ஒய்ஃப் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு, நான் ஒண்ணுமே கேட்கல, அந்த ஜஸ்ட் அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் தான் எனக்கு கேட்டேன், நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்றேங்கிற ஒரு கோவத்துல அவங்க என்ன பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, எப்படியும் அவன் என்ன நம்ப மாட்டான், அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன்.
சரி விடு, நீ என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க தேவையில்ல, உன்னோட சிஓ பதவியை என்கிட்ட கொடுத்துரு, அது போதும் சொல்லும் போது அதுக்கு ஹீரோ வந்து ஏதோ சொல்ல வராரு. கோரி வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு நான் தான் சிஓங்கிறத அறிமுகப்படுத்துன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் வாயை மூடுறியாங்கிறான். அதை பார்த்த சாராக்கு ஒண்ணுமே புரியல. கோரி எதுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுறேங்கும் போது, சரி உனக்கு என்ன சிஓ பதவி வேணுமா, சரி சொல்லு, நீ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கும் போது, என்ன என்கிட்ட இப்படி பேசுற, நான் கேட்டா எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியங்கும் போது, அதுக்கு கம்பெனியும் தூக்கி கொடுக்க முடியுமா, என்னோட ஒய்ஃபை பாரு, அவ எவ்வளவு திறமையான பொண்ணு, அவகிட்ட இருந்து சிஓ பதவியை பிடுங்கி உன்ன மாதிரியான டுபாக்கூர் பொண்ணு கிட்ட சிஓ பதவி கொடுக்க சொல்றியாங்கும் போது ஹீரோயின் ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இப்படிதான் சில பேர் அவளை புள்ளி பண்ணிருப்பாங்க, அப்ப ஹீரோ தான் வந்து சப்போர்ட் பண்ணி காப்பாத்திருப்பாரு, அதே மாதிரி இப்ப பண்றானே சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. சரி இப்ப மட்டும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் வெளியில போயிடுவேன், இனிமே நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லும் போது, அடடே இது சூப்பர் டீலா இருக்கே, சரி சரி உடனே இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு, அடடா இவ்வளவு மரியாதைலாம் உனக்கு சொல்லக்கூடாது, உடனே வெளியில போடின்னு சொல்ல இவளும் கொச்சுக்கிட்டு வெளியே போய் பாக்குறா. ஒரு நிமிஷம் நில்லுங்கும் போது, எனக்கு தெரியும் கொரி, இவ்வளவு நேரம் நீ ஒய்ஃபை ஏமாத்துறதுக்காக தான் இப்பெல்லாம் நீ பேசியிருப்ப, என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல இப்ப ஹீரோ வந்து கிட்டக்க போறாரு. அதை பாக்குற ஹீரோயினும் எனக்கு தெரியும் இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் இவ்வளவு நேரம் விளாண்டுருக்கான்னு சொல்லி ஹீரோயினும் யோசிக்க, அடைச்சி ஐடியும் கடை கொடு, என்னோட ஒய்ஃபோட ஐடியும் கடை நீ வச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இனிமே என் பேரை சொல்லிக்கிட்டு இவ டீலிங் கேட்டானா யாருமே கொடுக்காதீங்கன்னு சொல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. அப்போ அந்த பொண்ணு அவர் விட்டுட்டாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், அது என் மனைவி ஜோயா மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் எல்லா உரிமைகளும் இருக்குன்னு சொல்ல சாராக்கு கடுப்பாகுது. என்னடா என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே இதெல்லாம் பண்றியாங்கும் போது இந்த இடத்துக்கு சாராவோட அப்பாவும் அவனோட பெஸ்டியும் வராங்க. என்னம்மா அந்த லேண்ட் எழுதி வாங்கிட்டியான்னு கேட்கும்போது, அப்பா இங்க பாருப்பா இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் வந்து பாக்குறாரு, என்ன கோரி எதுக்காக இப்படி பண்றீங்க, என் பொண்ணு தானே உங்களுக்கு முக்கியம் சொல்லும் போது அந்த பெஸ்டிக்காரன் வேற, ஆமா ஆமா சாரா பாருங்க அழுவுறா, அதை என்னால தாங்கிக்கவே முடியல, ஒழுங்கா லேண்ட் எழுதி கொடுங்க. அடங்கொய்யால யாரோட லேண்டை யார் எழுதி வாங்குறது, என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவான், நீங்க வந்து நைஸா அதை வாங்கிட்டு போவீங்களா, என் ஃப்ரெண்டு முன்ன மாதிரி கிடையாது, இப்ப அவன் திருந்திட்டான், நீ உங்களோட வலையெல்லாம் அவன் விழமாட்டான், இனிமே அவனோட ஒய்ஃப் மட்டும்தான் அவனுக்கு முக்கியங்கும் போது அதை நான் நம்ப மாட்டேன், எப்பவுமே நான் மட்டும்தான் அவருக்கு முக்கியம், என்னங்க அதுதானே உண்மைன்னு சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட போக அவர் போலன்னு ஒரு அறையை போட்டுறாரு, ஒழுங்கா என்னை விட்டு நவந்து போடின்னு சொல்ல அப்பா அவன் என்னை அடிச்சுட்டான் பாருங்கன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியம், நீங்க யாருமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அதை பார்த்த ஹீரோயினோ போதும் நிறுத்து, இப்ப எதுக்காக இந்த ட்ராமா போடுற, என்ன உன் கம்பெனிக்கு நாயா உழைக்க ஒரு ஆளு தேவை, அதுக்கு தானே, சரி நானே வேலை பார்த்து தொலைறேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமா வெளியில போறாங்க. அதை பாக்குற ஹீரோக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, முதல்ல இதுங்க எல்லாத்தையும் துரத்துங்க, என் கண்ணு முன்னாடி நிக்க வேணாங்கும் போது அங்க செக்யூரிட்டி வந்து அவங்கள புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே மீட்டிங்கும் முடிச்சு விட்டுறாரு. அப்ப அவர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம், சரி விடு மச்சான், இவ்வளவு நாளா நீ ரொம்ப கொடுமைப்படுத்திருக்க, உடனே எல்லாமே சரியாகுமா, போய் உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்புறம் உன் பொண்ணுக்கு வேற பேச முடியாதுல அவ கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணடான்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற என் பொண்ணால பேச முடியாதான்னு சொல்லும்போது, ஆமாண்டா இடையில உன் பொண்ணால பேச முடியாம போயிடுச்சு, ஆனா என்ன காரணம்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அதை கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஹீரோயினும் குழந்தைய அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு குழந்தை கையில வந்து கட்டு போட்டிருக்கு, என்னாச்சு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் மறைச்சிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. அப்ப அவருக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது. ஹீரோ குடிச்சிட்டு வந்து குழந்தைய திட்டிருப்பாரு, ஒன்னாலதான் எல்லாம், ஒன்னாலதான் உங்க அம்மா வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டா, நீ தொலைஞ்சு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. குழந்தை பயந்துகிட்டே பின்னாடி போவாளா, அப்படியே மாடிப்படில இருந்து கீழே விழுந்திருக்கா, அதுலதான் அவளுக்கு இப்படி ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இதெல்லாம் இப்ப ஞாபகம் வர ஹீரோக்கு வந்து அவரை நினைச்சே ரொம்ப அசிங்கமா இருக்கு. சே இப்பெல்லாம் நம்ம குழந்தைய பண்ணிட்டோமான்னு சொல்லி அப்படியே ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப மேடு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லும்போது இங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஏக்கமா பாக்குறாரு, நான் பண்ண தப்புனால அவங்கள விட்டு நான் ரொம்ப தூரமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, எப்ப என் ஃபேமிலி கூட உட்காந்து நான் சாப்பிட போறணும் தெரியலன்னு யோசிக்கும் போது அப்ப குட்டி பாப்பாக்கு வந்து பொறையிருது. அதை பார்த்து ஹீரோவும் பதறி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அதை ஹீரோயினை வேண்டாம் வெப்பா வாங்கி கொடுக்குறாங்க. சரி பாப்பா நீ உள்ள போய் தூங்குன்னு சொல்லி மேடு கூட அமுச்சு வைக்க அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச வராரு. இங்க பாரு எனக்கு எந்த மிஸ்டர்ஸும் கிடையாது, நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, மார்னிங் நான் டிவோர்ஸ் கேட்டேங்கிறதுக்காக இப்ப என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அவங்கள நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றது எல்லாமே என் மனசார தான் சொல்றேன், என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கேன், துன்பங்கள் கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காதீங்க, நான் தான் சொல்லிட்டேனே வேலை பார்க்க வரேன்னு, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா உள்ள போயிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான், என்னடா மச்சான் என் ஒய்ஃப் வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான்னு சொல்லும்போது, இங்க பாருடா இத்தனை நாள் நீ கொடுமைப்படுத்திருக்க, திடீர்னு மாறிட்டேன்னு சொன்னா எப்பரா நம்புவாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கும் போது அப்ப கீழே 2
பின்னால் ஒரு சவுண்டு கேக்குது. அதை பார்த்த ஹீரோவும் போய் ஓடி போய் பார்க்கும்போது அவ வந்து கீழே விழுந்துட்டா போல. ஆனா அவ ஹீரோ பார்த்து ரொம்ப பயப்படுறா. அதை பார்த்து ஹீரோவும் இங்க பாருமா, என்னை பார்த்து பயப்படாத, உனக்கு அடிபட்டிருக்குல, ஜஸ்ட் நான் மருந்து மட்டும் போட்டு விடுறேன்னு சொல்லி மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விடுறாரு. அப்படியே ரூமுக்கு அழைச்சிட்டு போய் படுக்க வச்சுட்டு இங்க பாருன்னு அப்பா வந்து இனிமே உங்ககிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டேன், இனிமே நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல அதுக்கு ரேன் ஒண்ணுமே சொல்லல. அப்படியே அமைதியா கண்டுபடுத்தி தூங்கிடுறா. அதே ஹீரோயின் இன்னும் ஒரு ஓரமா பாக்குறாங்க. என்ன இவங்கிட்ட ரொம்ப மாற்றமா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. இங்க வந்து சரி ரென் தூங்கிட்டான்னு சொல்லி ஹீரோ வெளியில போயிடுறாரு. அப்ப ரென் வந்து தூங்கவே இல்ல. அவ ஹீரோ போட்டு விட்ட மருந்தே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மார்னிங் ஹீரோயின் வந்து ரென்னுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அப்ப சொல்றா இந்த மாதிரி அம்மாக்கு மீட்டிங் இருக்கு, அதனால நீ ஆன்ட்டி கூட ஸ்கூலுக்கு போன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் வேணான்னு சொல்ல வராங்க. அப்ப குட்டி பொண்ணு வந்து அம்மா நான் அப்பா கூட போறேங்கிற மாதிரி சைகை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் சரி சரி குழந்தையே பயப்படாம போறேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பண்ணன்னு சொல்லி ஹீரோ கூட அனுப்பி வச்சிடறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றா என்ன மேடம் சாரோட பிஹேவியர்லாம் ரொம்ப மாறி இருக்கு போலியங்கும் போது அதை பத்தி தான் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் மச்சான் நீ கேட்ட அந்த ஐ ஆஃப் த சி நெக்லஸ் இது வந்து 300 மில்லியன் வந்துருச்சுடான்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோவும் ஓகேடா இதை நான் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்து அவளை நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லும்போது சரிடா எப்படியோ ப்ரொபோஸ் பண்ண போற, அப்போ நீ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லாரும் முன்னாடியும் நீ ப்ரொபோஸ் பண்ணலாமேங்கும்போது அந்த ஐடியா வந்து ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. மறுநாள் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா மச்சான் நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியாங்கும் போது எல்லாமே பண்ணியாச்சுடா, உன் ஒய்ஃபுக்கும் இன்விடேஷன் அனுப்பியாச்சு, அவங்க நைட் அங்கே வந்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ஹீரோயின் வந்து நைட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஹீரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியல. இப்போ அவங்க எல்லாரும் பேசிக்கிறத வச்சு புரிஞ்சுக்குது இது ஹீரோட ஃபங்க்ஷனு. இவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லனா அப்ப இது எனக்காக கிடையாது, அந்த சாராக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல, அதுக்கு எதுக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு இருக்கேன். இந்த சாரா பொண்ணு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ நமக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சிருப்பான், நம்ம அங்க போகணும் இல்லைன்னா அவன் ஏமாந்து போயிடுவான்னு சொல்லிட்டு லூசு மாதிரி கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம கோவம். அப்ப அவளும் என்னம்மா நீங்க என்ன பண்ற, எனக்காக ஹீரோ இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் பண்றாரு, எல்லாம் என்கிட்ட அப்பாலஜி கேட்கத்தான், இங்க எதுக்கு நீ வந்துன்னு கேட்கும்போது ஹீரோயின் உன் ஃபங்க்ஷனுக்குலாம் எவண்டி வருவான், நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. இங்க வில்லிக்காரையும் வந்து உள்ள வந்துடுறா. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவளுக்காக அவன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தா எதுக்காக எனக்கு இன்விடேஷன் பண்ணும், இதுல வேற என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள வராங்க. அங்க சாரா வந்து செக்யூரிட்டிக்காரங்க வந்து உள்ளே விடல, இது முடியாதுமா இன்விடேஷன் இந்த மட்டும் தான் உள்ள விட முடியும்னு சொல்ல இங்க பாருங்க இது எனக்கான ஃபங்க்ஷன் என்னையே உள்ள விட மாட்டீங்களான்னு அவ சவலாடு விட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அங்க வராங்க. அதை பார்த்தா சாராவும் நீங்க என்ன பண்ற, என்ன கையில இன்விடேஷன்லாம் வச்சிருக்க, அதை என்கிட்ட கொடுன்னு கேட்கும்போது என்னம்மா சொல்ற, இது எனக்கான இன்விடேஷன், நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், ஏன் உனக்கான பார்ட்டின்னு சொல்ற, உனக்கே இன்விடேஷன் வைக்கலான்னு ஹீரோயின் கலாச்சிட்டு இருக்க. இவளுக்கு செமையா கோவம் வருது. அப்ப செக்யூரிட்டிக்காரங்களும் ஹீரோயினை பார்த்துட்டு உள்ள விட்டுடுறாங்க. ஆனா சாரா விட மாட்டேங்கிறாங்க. அப்ப தூரமா ஃப்ரெண்டுக்காரன் நின்று பாக்குறான், இந்த சாராவும் இங்க வந்திருக்காளா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்றதை பார்த்து இவ வயிறறிஞ்சே சாகணும்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விட சொல்றாங்க. அதே மாதிரி சாரா உள்ள விட்டுறாங்க. இந்த பேக்கும் ஹீரோ வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா உள்ள போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் வந்து 2 நாளாக கிளப்பி ஹீரோ கிட்ட அழைச்சிட்டு வரான். அப்ப ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது, இந்த மாதிரி அவன் குடிச்சிட்டு வந்து குழந்தைய கட்டி போட்டு வச்சு ஒன்னால தாண்டி எல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பான். ரெண்டும் ரொம்ப பாவம், அப்பா என்ன விடுங்க பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுருப்பா. அதுலதான் அவளுக்கு பேச்சு வராம போயிருக்கும். அதெல்லாம் இப்ப அவருக்கு ஞாபகம் வர அவருக்கு மனசே உடஞ்சு போயிடுது. நான் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கேன், நான்லாம் மனுஷனான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுறேன், இனிமே நான் உனக்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். குட்டி பொண்ணு அழாதீங்கப்பான்னு சொல்லி கண்ணு தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. பார்ட்டில காமிக்கிறாங்க ஹீரோ வந்து யாருக்காக இந்த நெக்லஸ் வாங்கினாருன்னு தெரியல, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அசிஸ்டண்டும் அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் இது செம்ம அழகா இருக்குல்ல, இது யார் கழுத்துக்கு போக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ பின்னாலேருந்து வேற யாரோட கழுத்துக்கு போக போகுது, எனக்கு பிடிச்சமான பொண்ணோட கழுத்துக்கு தான் சொல்ல, உங்களுக்கு பிடிச்சமான பொண்ணா, அப்போ இந்த நெக்லஸ் நீங்க தான் வாங்கினீங்களா, நீங்க வாங்கிருக்கீங்கன்னா அப்ப மேடத்துக்கு தான் இந்த நெக்லஸ் சொல்லி அசிஸ்டன்ட் கேட்க அங்க உள்ளவங்க எல்லாரும் சார் வந்து அவரோட ஒய்ஃப்காக தான் இந்த நெக்லஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது, அந்த நெக்லஸ் வந்து என்னோட கழுத்துக்கு தான் வரப்போகுதுன்னு அங்க சாராவோட என்ட்ரி. ஹீரோவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இந்த பார்ட்டியை ரெடி பண்ணிருக்காரு, அந்த நெக்லஸும் என்னோட கழுத்துக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோயினும் நீ என்ன மனுஷன், உன்னோட மிஸ்டர்ஸ்க்கு நீ நெக்லஸ் வாங்கி கொடுக்க எதுக்கடா என்ன பார்ட்டிக்கு நீ இன்வைட் பண்ணன்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட, இங்க பாருமா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ என்ன நம்பு, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன்னு சொல்ல அப்ப வந்து அவளும் இங்க பாரு என்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன், சீக்கிரமா அந்த நெக்லஸை என்கிட்ட கொடுன்னு சொல்லும்போது அப்ப பெஸ்டிக்காரன் வேற ஆமா ஆமா அந்த நெக்லஸை என்னோட கையால உனக்கு நான் போட்டு விடணும், சீக்கிரம் அவனை கொடுக்க சொல்லுங்கும் போது அவன் சொல்றது உனக்கு காதல விழுகலையா, என் பெஸ்டி ரொம்ப ஆசைப்படுறான், அவன் கையால போட்டு விட்டோம், அந்த நெக்லஸை எடுத்து கொடுங்கும் போது எது யார் காசு போட்டு வாங்கின நெக்லஸை எவன்கிட்ட கொடுத்து யார் போட்டுக்கிறதுங்க, என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையை பேசுங்கும் போது
எனக்குலாம் என்னடா மரியாதை? உன் காதலிக்கு நீ நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும்னா உன் காசுல வாங்கி கொடு. அது என்ன அடுத்தவன் காசுல வாங்கினதை நீ எடுத்து போட்டு விடுவேன்னு சொல்றாங்க போது, கோரி நீ ரொம்ப ஓவரா பேசுற. இப்படி நீ பேசிட்டு இருந்தனா நான் உன்னோட அப்பலச்சை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல. அடப்போடி, யாரையும் அப்பலச்சை ஏத்துக்க சொன்னா ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போக சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டும் ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க. அதை பார்த்த சாராவும் இந்த குட்டி பிசாசு எதுக்கு இப்போ இங்க வருதுங்கும் போது, என்னடி சொன்ன என் பிள்ளைய பார்த்துன்னு சொல்லி ஹீரோ பொல்லிருன்னு ஒரு அறை. அதை பார்த்த சாராக்கு ஒண்ணுமே புரியல, கதி கலங்கி போயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்ணை பார்த்து குட்டி பிசாசு சொல்லுவியாங்கும் போது, அப்பா இங்க பாருப்பா இவன் அடிக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவருக்கு வந்து என்னடா 300 மில்லியன் நெக்லஸ் நமக்கு கிடையாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டுக்காரங்க வந்து, இங்க பாருங்க என் ஃப்ரெண்டு வந்து மூளை கதி கலங்கி போய் 2 வருஷமா பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் தெளிஞ்சிட்டான். பழைய மாதிரியே அவன் ஒய்ஃப் அவன் குழந்தைங்க மட்டும்தான் அவனுக்கு முக்கியம். இனிமே இந்த சாரா பொண்ணுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஹீரோ சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்ல. சாராக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சாணியால முக்கிய அடிச்ச மாதிரி அவளுக்கு ரிப்ளை கிடைக்குது. இதுக்கு நான் விடவே மாட்டேன், அந்த நெக்லஸ் எனக்கு தான் வேணும்னு சொல்லி அவ கதறிக்கிட்டு இருக்க. அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து இவங்களை பிடிச்சிட்டு வெளியில போய் தள்ளி விட்டுறாங்க. இங்க ஃப்ரெண்டுக்காரன் வந்து, மச்சான் நீ எதுக்குடா வெயிட் பண்ற, சீக்கிரம் அந்த நெக்லஸை கொண்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுங்கும் போது ஹீரோவும் அந்த நெக்லஸை கொண்டு போய் ஹீரோயினுக்கு போட்டு வர்றாங்க. ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே அவர் ப்ரொபோஸ் பண்றாரு, அவங்களும் ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. அது எப்படி திமிங்களும் ஒரு நெக்லஸ் கொடுத்தா பண்ண தப்பெல்லாம் காணா போயிடுமா, அதை மன்னிச்சு ஏத்துப்பாங்களான்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அதே தான் எனக்கு தோணுச்சு. ஆனா பின்னாடி போக போக உங்களுக்கு புரியும். தென் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, போதுமா டிராமாலாம் முடிஞ்சிச்சான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்கங்கும் போது, இப்போ எதுக்கு இவ்வளோ ட்ராமா போட்ட, எல்லாமே உன்னோட பிசினஸ்க்காக தானே. ஏன்னா உன்னோட பிசினஸ்ல வந்து யாராவது ஒய்ஃபை விட்டுட்டு மிஸ்ட்ரஸோட இருக்குன்னு தெரிஞ்சுதா உன்னோட பிசினஸ் கெட்டு போவோம். அதுக்காகத்தானே ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கேங்க. அப்பெல்லாம் கிடையாது, நிஜமாவே நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண சொல்லும்போது, போதும் உங்களோட ட்ராமாவை உங்களோடய வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோ வந்து தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைங்கும் போது, அப்புறம் என்னடா அவன் என்னை வந்து ஏத்துக்கவே மாட்டான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான்னு சொல்லும்போது, எப்படா நடக்கும், நீ கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டமாப்படுத்தின அவளை, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணுங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வராங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோயினும், என்ன நீங்க வேலைக்கு போகலான்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு நாங்கள் ஃப்ரீ, நான் குழந்தை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும், டே இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன்றாங்கும் போது, என்னடா சொல்றாங்கும் போது, ஆமாண்டா தோ தெரிந்து பத்தியா ஒரு தூணு, அதுலதான் உன் குழந்தைய கட்டி வச்சு நீ துன்புறுத்திட்டு இருந்த, அதுல இருந்து உன் பொண்டாட்டியும் உன் குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போறதே கிடையாது. ஆனா இப்ப ஒண்ணுமே சொல்லாம போறாங்கன்னா இதுவே ஒரு குட் சைன் தானேங்கும் போது, அதை கேட்ட ஹீரோவுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காவும் இருக்கு. சரி ஓகே இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு குழந்தை கூட ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கார சொல்றாரு, நம்ம வெளியில போய் எங்கேயாவது போலாமாங்கும் போது, சரின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கார வந்து டக்குன்னு ஒளிஞ்சிக்க வைக்கிறான். டே எதுக்கிட்ட இப்ப நம்ம மறைஞ்சிருக்கோங்கும் போது, டே அது உன்னோட மாமனாரோட காருடாங்கும் போது, அதுக்கு என்ன இப்பங்க, அதுக்கு என்னவா, டே உன் மாமனார் ஒரு டெரர் பீஸடா, அவர் உன்னை கொல்ல கூட துணிவாருங்க, என்னடா இப்படி சொல்லி பயம் காட்டுறாங்கும் போது, ஆமாண்டா உன்னோட ஒய்ஃப் வந்து அவர் பேச்சை மீறிக்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை. இப்போ அவர் வந்திருக்காருனா கண்டிப்பாக உனக்கு சங்கு நிச்சயம்டி. சரி நீ மாமனாராச்சு நீ ஆச்சு, அதெல்லாம் தலையிட நான் யாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக, அடே எங்கடா என்னை விட்டுட்டு போற, நான் உன்னோட உயிர் தோழன்டான்னு சொல்ல, உயிர் தோழனை விட எனக்கு உயிர் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. உங்க மாமனார் வராரு, என்ன நீ தான் கோரியன்னு கேட்கும்போது, அதுக்கு அவனும் பயந்துக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நேராக டிக்கிக்கு போறாரு, ஏதோ எடுக்க போறாரு. அதை பார்த்து அவனும் நேராக ஒரு மர வெட்டத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோவை வெட்ட வரா மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க. போச்சு இன்னைக்கு என்னோட கதி அதோ கதி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாம் அவரோட கனவு தான். அவர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் தான் கொண்டு வராரு. இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கும் போது ஹீரோவுக்கு தூக்கிக்கிட்டு உள்ள வராரு. அப்ப அந்த அங்கிளும் வந்து குட்டி பொண்ணை பார்த்து பாசமா பார்த்துட்டு அப்ப வந்து ஹீரோக்கும் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்து ஹீரோக்கும் இது எனக்காங்கும் போது, ஆமா உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயமாகுது. போச்சு இன்னைக்கு நம்ம கதம் தாங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நிறைய கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம சமைக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஓ சமையலா அங்கிள் வாங்க சமைக்கலாம்னு சொல்லி வாசல்ல உட்காந்து எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி பொண்ணு வந்து அழகா ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தாத்தாவும் பாசமா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்ப தாத்தாக்காரர் சொல்றாரு, இங்க பாருமா நீ கொஞ்சம் போய் உள்ள விளையாடு, நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது குட்டி பொண்ணு உள்ள போயிடுறா. பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு ஏத்துக்கிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணா, நானும் அதுக்கு கோவப்பட்டு அவளை அரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவளை எனக்கு பார்க்கணும்னு தோணல, ஏன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு அவளை பார்க்க. அப்புறம் அவ பர கஷ்டங்களும் எனக்கு தெரிய வந்துச்சு, நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா என்னால எதுவுமே கேட்க முடியல, என்னால வரவும் முடியல. இப்போ சமீப காலத்துல தான் அவளுக்காக நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அது பொய்யா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஃபேக்கா நடிச்சு கூட என் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும், என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி அவர் காலெல்லாம் விழுக போறாரு. அதை பார்த்த ஹீரோவோ, என்ன அங்கிள் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மைதான் உங்க பொண்ணை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா இப்ப நிஜமாவே அவளை நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், இனிமே நான் அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டாங்க.
சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, என்ன அங்கிள் உங்க பொண்ணு பார்த்துட்டு போங்கங்க. இல்லப்பா வேணாம், என் பொண்ணு பார்க்க வேணாம், நான் அவளோட சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு போக. அப்ப ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்தா அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப ஹீரோயினும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, இல்ல இருக்கட்டுமா நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயின் உட்காந்து அழுகுறாங்க. அதுக்கு வந்து ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்து ஓகே பரவாயில்லங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கு. இப்ப நீ என்ன பண்ற, என்ன சமாதானப்படுத்த கேட்கும்போது, ஆமா நீ என்னோட ஒய்ஃப், நான் தானே உன்னை சமாதானப்படுத்தணுங்க. எப்படி என்ன சமாதானப்படுத்துவான்னு கேட்கும்போது, இப்படித்தான் இந்த ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வாங்க 2 பேரும் உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்படியே சந்தோஷமான கதையில ஆரம்பிச்சு சோக கதை வரைக்கும் முடிச்சுட்டு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, அப்படியே 2 பேரும் க்ளோஸா பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேட்கறாங்க, நீ என்ன லவ் பண்றியான்னு. அதுக்கு ஹீரோவும் நீ என்ன நினைக்கிறேங்கும் போது, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஆமாவா இல்லையாங்கும் போது அப்ப ஹீரோ வந்து டக்குனு கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே 2 பேரும் ஒன்னா தான் தூங்குறாங்க. நைட்டு மார்னிங் ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறாரு. ஹீரோ இந்த பக்கத்துல படுத்திருக்காங்க. பதறி போய் எந்திரிக்கிறாரு. என்ன நடந்துச்சு, அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி சந்தோஷப்பட, அப்ப ஹீரோயினும் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறாரு. அதை பார்த்த ஹீரோயினும், இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ற, உனக்கே 5 வயசுல குழந்தை இருக்கு, ஆனா என்னமோ 19 வயசு பையன் மாதிரி ரியாக்ட் பண்றேங்கும் போது, மான 19 வயசு பையன் தானே, அது எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லி அங்க குட்டி பண்ணி வந்து நிக்கிறான். ஹீரோ வந்து குழந்தைய காட்ட டாக்டர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப டாக்டர் வந்து அவரை பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷங்க, இத்தனை நாளா நீங்க வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஆனா உங்ககிட்ட இப்ப நல்ல மாற்றம் தெரியுதுங்கும் போது, ஆமா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமே என்னோட குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, சரி இப்படி உங்க குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க குழந்தை பேச ஆரம்பிச்சிடுவான்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயின் வந்து சீஃப் டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப வந்து அவர் டாக்டர் கேட்கிறாரு, என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது போலங்கும் போது, ஆமா டாக்டர், ஆனா என்ன காரணமே புரியலங்கும் போது அப்பா ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இதை நீ படிச்சு பாரு உனக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு. சாராவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ நம்ம கையை விட்டு போயிட்டானு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து கடன்காரங்களா வராங்க. எப்படா என்னோட கடனை கொடுக்க போற சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. இந்த சாராவோட பெஸ்டியை பார்க்கணுமியா, அவன் ஓரமா போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். சாரா வந்து கத்துறா, டே என்னை வந்து காப்பாத்துன்னு. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லையே, அப்படியே ஓரமா உட்காந்துருக்கான். இங்க பாரு உனக்கு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே என்னோட காசெல்லாம் கொடுத்துன்னு சொல்லிட்டு அவனை கிளம்பிடுறான். இங்க அவன் பெஸ்டிக்கார வந்து, சாரா உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்கும்போது, அடைச்சி நவந்து போ நாயே, என்னடா என்னை வந்து காப்பாத்தாம இந்த மாதிரி பண்ணிட்டேங்கும் போது, இல்ல சாரா நான் வந்து இந்த மாதிரி பயந்த மாதிரி நடிச்சு உனக்கு காப்பாத்தலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள வந்து அவனோலே போயிட்டானு சொல்லி இவனை கதை கட்டிக்கிட்டு இருக்க. அந்த பைத்தியமா அதை நம்பிக்கிட்டு அப்படியாடான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்பக்கார கேட்டுட்டு இருக்க. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி 3 பேரும் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்குங்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து ஹீரோ போன் அடிக்கிறான். இங்க பாரு ரென்ன நீ பாத்தியா, நீயா ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணன்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து ஃப்ரெண்டுக்காரனும், இல்லையடா ஒருவேளை தங்கச்சி பிக்கப் பண்ணிருக்க போறாங்கும் போது, இல்லடா அவளும் என் கூட தான் இருக்கா அப்படிங்கும்போது, சரி அப்ப வாங்க தேடலாம் சொல்லி எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க சாரா பைத்தியம் தான் குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா. இந்த சாக்லேட் சாப்பிடுன்னு கொடுக்கும்போது, ஆனா அவ வாங்க மாட்டா, பயந்து போய் ஷோவாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா இந்த குழந்தை ஒரு நாள் விளையாண்டுட்டு இருந்திருக்கும். அப்ப சாரா வந்து கோரி அழைக்க வந்திருப்பா. அப்ப வந்து வேணுக்குனே அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன என்னோட வழியில தான் நிப்பியான்னு சொல்லி திட்டிருப்பா. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து அந்த குழந்தை பயந்துட்டு இருக்க. அப்போ அப்பக்கார வந்து, என்னம்மா இதுதான் உன்னோட பிளானா, குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறதான்னு கேட்க. அதுக்கு அவளும், இல்லப்பா கிட்னாப்லாம் கிடையாது, இப்ப இவகிட்ட பாசமா நடந்து இது மூலியமா நான் கோரிக்கிட்ட போயிடுவேன்னு சொல்ல, என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவனு குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறான். என் சாரா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு குழந்தைய பார்க்க வரா. ஆனா அங்க குழந்தைய காணும். அதை பார்த்து அவ பதறி போய், அப்பா அந்த குட்டி பிசாசு காணும், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலங்கும் போது, சரி வா தேடலான்னு சொல்லி தேட போறாங்க. ஆனா அங்க குட்டி பாப்பா அங்கேயே தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. இப்ப வெளியே வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறா. இங்க ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா தான் பாக்குறாங்க. அதுல வந்து அவங்க வீட்டு மேடு தான் வந்து குழந்தைய அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மேடு அழைச்சிட்டு போயிட்டு எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு விளங்கும் போது, அந்த மேடு வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க, அவங்க பையனுக்கு வர உடம்பு சரியில்லை, ஒருவேளை அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேரா அவங்களுக்கு தேடி போறாங்க. இந்த குட்டி பாப்பா வந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டா சாரா கண்டுபிடிச்சிடுறா. என்ன குட்டிச்சாத்தான் என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு அவ பிடிக்க போக ரென்னு வந்து தப்பிக்க பாக்குறா. அப்ப கைப்பட்டு ரென்னு தலையில வந்து அடிபட்டு மயங்கி போயிடுறா. அதை பார்த்த சாராக்கு பயமாகிடுது. அப்பா நான் எதுவுமே தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் பண்ணிட்டேங்கும் போது, சரி விடு விடு, இப்ப கொண்டு போய் நம்ம ஸ்கூல்லே கொண்டு போய் விட்டுடலாம், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரென்னு தூக்கிட்டு போறாங்க. அப்பயே ஸ்கூல் வாசல்ல இறக்கி விட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ரென்னு வந்து நடிச்சிருக்கா, அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அவ வந்து ஒரு டாக்ஸி ஏறி வீட்டுக்கு கிளம்பிடுறா. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த மேடு வந்து, வாடா நம்ம சீக்கிரம் போகணுங்கும் போது, அம்மா நம்ம எங்கம்மா போகணும், இங்கே தான் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கும் போது, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்து அவங்களும் பயந்து போய் நின்றுட்டு இருக்க. அப்ப அவனும் கேட்கறான், என்னம்மாச்சு எதுக்காமா சார் உங்களை தேடி வந்திருக்காருங்கும் போது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க என்னோட குழந்தை எங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு மேடும் வந்து பயந்துட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்து அவன் பையனும், அம்மா சாரால தான் இப்ப நான் உயிரோட இருக்கேன், அவரு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாரு, நீ ஏமா அப்படி பண்ற, உண்மையை சொல்லுமாங்கும் போது அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த மாதிரி சாரா தான் என்ன ட்ரெட்டன் பண்ணா, அவ வந்து பையனும்
பையனோட ட்ரீட்மெண்ட்டே நிறுத்திடுவேன், வாழ விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டினா, அதான் வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேங்கும் போது அதை கிட்ட ஹீரோயினுக்கு செமக்கும் வருது. அதுக்காக பச்சை குழந்தைய அவகிட்ட கொண்டு போய் விடுவீங்களா சொல்லி கேட்க, அப்ப ஹீரோவும் இப்ப பேசுறதுக்கு நேரம் கிடையாது, நேரா போய் சாராவை தேடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்கே சாராவும் அப்பக்காரலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு பக்கம், ஃப்ரெண்டுக்கார ஒரு பக்கம், 2 பேரும் பிளாக் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்கடா மாட்டிக்க போறோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து எங்கே என்னோட குழந்தைன்னு கேட்கும்போது, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உனக்கு கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, ஒரு படி மேலே போய் ஹீரோயின் பொலின்னு ஒரு அறையே விட்டுடுறாங்க. ஒழுங்கா சொல்லு என் குழந்தை எங்கன்னு கேட்கும்போது, அதை பார்த்தா சாராவும் இங்கே பாரு கோரி, எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி பண்ணுறாங்க, உன் பொண்டாட்டி என்னன்னா நான் அடிக்கிறா, நீ வந்து கண்டுக்காம இருக்குங்கும்போது என் குழந்தைய வந்து நீ கிட்னாப் பண்ணுவேன், என் பொண்டாட்டி வந்து உனக்கு கொஞ்சம் வளம் கேட்க, என்ன கோரி கிட்னாப்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஜஸ்ட் உன் குழந்தை கூட பாசமா பேசி பழகலான்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனேன்னு சொல்ல, சரி அப்ப என் குழந்தை எங்கன்னு கேட்கும்போது, இல்ல அவ என்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணாளா, அதுல அவளை இழுக்கும்போது அவளுக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்ல, என்ன என் குழந்தைக்கு அடிபட்டுச்சான்னு கேட்க, ஆமா அதான் நான் கொண்டு போய் அப்படியே ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது அதை கிட்ட இருக்கும் கோவம் வருது. நைட்டு 4 மணி சின்ன குழந்தைய போய் ஸ்கூல்ல விட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இல்ல டீச்சர்ஸ்லாம் ஏர்லியா வந்துருவாங்கன்னு நினைச்சேன், அதான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அவருக்கு சமக்கவும் வருது. அப்போ சாராவோட ஃபேமிலிக்கு கடன் கொடுத்தாங்களா அந்த ரவுடிங்க, அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவங்க கொடுக்க வேண்டிய கடன்லாம் நானே கொடுத்துட்றேன், ஆனா இவங்க 2 பேரும் சும்மா விடாத, அடிச்சு போட்டுருன்னு சொல்ல, அவங்களும் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. இங்கே டாக்ஸி டிரைவர் வந்து கேட்குறாரு, அம்மா நீ எங்கம்மா போனுங்கும்போது, அப்போ ஃபோனில் வந்து அவளும் வந்து அட்ரஸ்லாம் போட்டு கொடுக்குறா. அப்படியே அவர் கொண்டு வந்து சேஃபாக வீட்டில் இறக்குறாரு. அப்போ குட்டி பொண்ணு வந்து காசு கொடுக்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், இனிமே இப்படி தனியாக வெளியில் வராத, வீட்டுக்கு சேஃபாக போன்னு சொல்ல, குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போறா. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு பின்னாடி வந்து அந்த சாராவோட பெஸ்ட்டையும் அவனோட ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த குட்டி பொண்ணு வந்து ஷாக் ஆகி பார்க்குறா. அப்படியே கட் பண்ணா எங்கள் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்து குட்டி பொண்ணை தேடிட்டு இருக்காங்க, எல்லாரும் காணும். அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் வராரு, என்ன குட்டி பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களா கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் பார்த்தீங்களா கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பார்த்தேன், சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டேன், இனிமையாவது பொறுப்பாயிருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே எல்லாம் சரசரன்னு வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. நானும் கிட்னாப் சீன் பார்த்துருக்கேன்ப்பா, ஆனால் இந்த மாதிரி ஒரு அலைச்சல் சீனை பார்த்ததே இல்லை. கிட்னாப் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல போய் நிற்பாங்க. இந்த ட்ராமா தப்பா கொஞ்சம் சுத்த விடுறாங்க. இங்கே சாராவோட பெஸ்ட்டே வந்திருப்பானே, அவன் பார்க்குறான், இங்கே பாருடா மச்சான், இதான் குழந்தை, இந்த குழந்தைய நம்ம கிட்னாப் பண்ணலாமா இல்லை இங்கே இருக்கிற நகையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போகலாமாங்கும்போது, டே இந்த குழந்தைய கிட்னாப் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் நசன்னு இருக்கும்டா, பேசாம இந்த குழந்தைகிட்ட கேட்டு நம்ம நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடலாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணுகிட்டே கேட்குறாங்க, இங்கே பாரு நான் கத்திலாம் கையில் வச்சிருக்கேன், ஒழுங்கா அவங்க அம்மாவோட நகை எங்கன்னு சொல்லுங்கும்போது அவளும் மேலே கை காமிக்கிறான். சரி எங்களை அந்த ரூம் கழிச்சிட்டு போன்னு சொல்ல, அவளும் போறா சுற்றி முற்றி போயிட்டே இருக்கா. இவனுக்கு கடுப்பாகுது, எங்க தண்டா போறா பார்க்கும்போது டக்குன்னு ஓடி போயிடுறா. அதை பார்த்து அவனுங்களும் பின்னாடி போய் பார்க்க அவளை காணும். அப்போ அவனு சொல்றானோ, இந்த மாதிரி பெரிய வீட்டிலலாம் ரகசியமான ரூம் இருக்கும், செவத்தெல்லாம் தட்டி பாருடான்னு சொல்லி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து குட்டி பொண்ணு மாட்டிக்கிறா. அதை பார்த்து அவனும் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, அவ கதவுலயே அவன் கையை நசுக்கி விட்டுட்டு வேகமா ஓடி போறா. இவங்க 2 பேரும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அப்போ வர வழியில பொச்சுக்கிடின்னு கோயில உழுவுறானோ, என்னன்னு பார்த்தா எண்ணெயை ஊற்றி விட்டு போயிருக்கா. அட குட்டி சாத்தானே இப்ப இல்லாம பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போக அவளும் வெளியில போயிட்டா. இவனும் பிளாக் பண்ணிடுறானுவோம். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிக்கிறான். அதை பார்த்து அவங்க 2 பேரும், இவன் ஒருத்தன் தானே, இவனை நம்மளால சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி வீரப்பா பேச, ஆமாண்டா 1 2 3ன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுக்குடுன்னு ஓடி போயிடுறானுவோம். இல்ல வேலைடா ஒரு வழியை தப்பிச்சுட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எய்த்தாப்புல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டோட குழந்தையை கஷ்டப்படுத்திட்டு தப்பிக்கலன்னா பாக்குற ராஸ்கல் மாட்டினடான்னு சொல்லி அவனும் 2 பேரும் பிடிச்சி கொடுத்துறாரு. மறுநாள் ஃப்ரெண்டுக்காரன் வந்து அந்த குட்டி பொண்ணும் இன்னொரு பையனும் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோவும், என்ன அந்த பையன் வந்து நம்ம தருதல ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கானே, சின்ன வயசுல இவனும் இப்படித்தானே சுத்திட்டு இருந்தான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவரும் வராரு. டே யாரா அந்த பையன் கேட்கும்போது, வேற யாரு என்னோட பையன் தான் சொல்ல, அட்டங்கொய்யாலே உன்னோட பையனா ஏன்டா சொல்லவே இல்லைங்கும்போது, ஆமாண்டா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு ஒரு பையன் இருக்காதா, பாத்தியா இவங்க 2 பேரும் இப்பயே பெஸ்டியா இருக்காங்க, வருங்காலத்துல கல்யாணம் படிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, எது கல்யாணமா உன் பையனுக்கு என்னோட பொண்ணா, இப்பயே பாருடா அவன் ஒன்ன மாதிரியே இருக்கான், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. டே இப்படியாடா பண்ற, வருங்காலத்துல நீ ஃபீல் பண்ணுவடான்னு சொல்லி அவரும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் தான் பேசிட்டு வராங்க. அப்ப வந்து குட்டி பாப்பா, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுது. அதை கேட்ட ஹீரோ ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நான் பழைய மாதிரி மாறிட்டா கூட நீ என் கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீ என்னை விட்டு போயிடலாங்கும் போது உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், திரும்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, அது நடக்கவே நடக்காது, ஏன்னா நீங்க டைம் டிராவல் பண்ணியே வரலங்கும் போது என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அப்பதான் அந்த டாக்டர் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்களே, அந்த லெட்டரை காமிக்கிறாங்க. அது
ஹீரோ தான் எழுதியிருக்காரு. இந்த லெட்டர் மட்டும் இப்போ நீ படிக்கிறேன்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாராவை பார்த்தேன். அவளை பார்த்து நான் ரொம்ப மயங்கிட்டேன் தான். அவளை விட்டு என்னால் வரவே முடியல. ஆனால் அவளால் வந்து நீயும் என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் உங்ககிட்ட திரும்பி வரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் நான் சாரா கிட்ட லாக் ஆனதுனால என்னால் வர முடியல. அப்படின்னா இவளை விட்டு நான் வெளியில் வரணும்னா அதுக்கு அவளோட மெமரிஸ்லாம் என்னை விட்டு போகணும். இதுக்காக நான் மெமரி எரேஸ் பண்ண போகிறேன். இதில் என்னோட உயிர் பொழைக்கலாம், உயிர் பொழைக்காமே போகலாம். ஆனால் இதில் எது நடந்தாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க. அதை இப்போ ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் மாறவே மாட்டேனா, இப்படிதான் இருக்க போறேனாங்க போது, ஆமா நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. சப்போஸ் நீங்க மாறினா கூட நான் உங்களை திருத்திக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இன்னும் ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.